வணக்கம். சித்தக்கேர் உணவை மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு கோரோசனை அப்படிங்கிறத ஒரு மருந்து பொருளை பார்க்கலாம். இது வந்து முயல் வயிற்றிலையும் பசுவின் வயிற்றிலிருந்து எடுக்கப்படுற ஒரு பித்த பையிலேருந்து வர சுரப்பி ஒரு கோரோசனைங்கிற மருந்து. இது வந்து கடைகளில் வந்து அதுவும் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து குழந்தைகள் பிறந்த உடனே இந்த கோரோசனையை வந்து தேனில் தடவி குழந்தைகளுக்கு நாக்கில் தடவுவாங்க. இது வந்து நல்ல குரல் வளம் வரும் அப்படிங்கிறது சாதாரணமாக பொதுவாக எல்லாரும் நம்பப்படுறது. ஆனால் இந்த கோரோசனை குழந்தைகளுக்கு செய்யும் போது அவங்க பச்சையாக கழியறதுலேருந்து கபத்தால் ஏற்படுற சளி பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை, அப்புறம் அவங்களுக்கு அடிக்கடி இருமல் வர்றது, இது எல்லாமே தீரக்கூடிய எல்லா வகையும் உள்ளது இந்த கோரோசனை. இந்த கோரோசனையை வந்து பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க உடம்பு சூட்டால் வர நீர்க்கடுப்பு, நீரடைப்பு, இது கல்லடைப்பு, இது எல்லாமே குணமாகும். பெண்களுக்கு இந்த கோரோசனையை கொடுக்கும்போது பீரியட்ஸால் வர பிரச்சனை, அதாவது நிறையா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பீரியட்ஸ் வரும்போது நிறையா ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கிற எல்லா பிரச்சனையுமே குணமாக்கக்கூடியது இந்த கோரோசனை. கோரோசனையை மருந்து பொருட்களாக கண்டிப்பாக அதை பார்க்கணும். அது வந்து சாதாரணமாக டக்குன்னு எடுத்து கோரோசனை சொன்னாங்க, தடவை சொன்னாங்க அப்படின்னு இல்லாமல் சித்த மருத்துவர் அணுகி யார் யாருக்கு கோரோசனை கொடுக்கலாம் அதை வந்து சுத்தி செய்யணும். ஏன்னா அது வந்து ஒரு மிருகத்திலேருந்து, அதாவது அனிமல்லேருந்து எடுக்கப்படுற ஒரு ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்டை எடுத்து நம்ம ஒரு சுத்தி செய்து அதை எப்படி முறையாக எதோட அனுபானத்தோட எதோட சேர்த்து சாப்பிடணும், அது மருந்து ஆக்கணும் அப்படிங்கிற எந்த அளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது இருக்குது. கோரோசனை வந்து கடுகுலையும் 1/4 பங்கு தான் பெரியவங்க யூஸ் பண்ணணும், அதுலேயும் 1/4 பங்கு தான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சித்த மருத்துவ குறிப்பில் இருக்குது. அதனால் இந்த கோரோசனையை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அது முக்கியமாக பிறந்த குழந்தைகள்லேருந்து குழந்தைக்கு கண்டிப்பாக இந்த கோரோசனை கொடுத்துக்கிட்டே வரும்போது பெரியவங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கொடுத்துக்கிட்டே வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். இந்த கோரோசனை மருந்தை ஏன் முக்கியமாக சொல்கிறோன்னா, இது வாய் வழியாக வந்த மருந்துன்னு சொன்னாலும், அதாவது சொல்லி பெரியவங்க முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி வந்த வசம்பு, கோரோசனை, சுக்கு, மிளகு, திப்பிலி சொல்லும் போது கோரோசனை வந்து ரொம்ப முக்கியமான மருந்தாக இருக்குது. ஆனால் இப்போ சித்த மருத்துவரோட ஆலோசனை படி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். இந்த கோரோசனை வந்து கொத்தமல்லி சாரோட அரைத்து நம்ம புண்களுக்கு தடவிட்டு வந்தோம் அப்படின்னா புண்கள்லாம் உடனே மாறும். கோரோசனை சூர்ணம்னு ஒன்று இருக்குங்க. கோரோசனை, அரிசி திப்பிலி, வெந்தயம், சீரகம், ஏலம், சக்தி சாரட்டனை வேர் அப்படின்னு சொல்ற ஒரு வேர், இதெல்லாம் சேர்த்து சூரணமாக செய்து சிதம்பரத்துக்கு வச்சிருப்பாங்க. இந்த கோரோசனை சூரணத்தை வந்து ஏன்னா இதில் வந்து கோரோசனை வந்து எந்த அளவு சேர்க்கணுமோ அந்த அளவு தான் சிதம்பரத்தோடு சேர்த்துருப்பாங்க. நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முதலேருந்து சொல்லிக்கிட்டோம் இல்லையா? அதனால தான் கோரோசனையை இந்த சூர்ணமாக ஆக்கி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும் போதும் சரி பெரியவங்க சாப்பிடும் போதும் சரி எல்லா பண்ணணும். அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படுற சீத வேதி கழிச்சல், அதனுடைய இருமல், வயிற்று பொறுமல், இது எல்லாமே குணமாகும். பெரியவங்களுக்கு எந்த உடம்பு சூடால ஏற்படுற எந்த பிரச்சனையுமே வராது. அப்படி வந்துச்சுனாலும் அவங்களோட நீர்க்கடுப்பு, கல்லடைப்பு எல்லாமே நீக்கக்கூடிய வல்லது. பெண்களுக்கும் சரி உடல் சூட்டை குணமாக்கக்கூடிய எல்லா தன்மையும் இந்த கோரோசனைக்கு இருக்கு. ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீர்வு காண்றதுக்கு சித்த கேரை அணுகலாம்.